ஓம் மாப்ரகாமபதோ வயம் மா யஜ்ஞாதிந்திர சோமினஹ மாந்தஹ ஸ்துருனோ அராதயஹ. இது ரிக்வேதம் 10வது மண்டலம் 57வது சுக்தம் முதல் மந்திரம். இந்த மந்திரத்தை நான் ஏற்கனவே எங்கள் குருநாதர் ஆசிரமத்தில் இந்த மந்திரத்தை பெருசாக போர்டு போட்டு எழுதி வச்சுருப்பேன் 2-3 இடத்துல குருநாதர். ஸோ ஏற்கனவே ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எங்கள் குருநாதர் ஆசிரமத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ அந்த மந்திரம் படித்தேன். திருப்பியும் கொஞ்சம் இன்னும் டெப்த்தில் படித்தேன் அந்த மந்திரத்தை. ரொம்ப அருமையான பாவார்த்தம் அந்த மந்திரத்தில். ரொம்ப அருமையான மந்திரம். வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மந்திரம். நம்மளுடைய காமம் குரோதத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவக்கூடிய ஒரு பிரார்த்தனை பரமாத்மா கிட்ட. இதில் பார்த்திங்கன்னா வயம் மா பதஹ பிரகாம. மானா நிஷேதம், மானா நோ, பதகனா அந்த பாதையிலிருந்து. ஹே பரமாத்மா, வயம் நாங்கள் அந்த பாதையிலிருந்து விலகாமல், தூர விலகாமல். பிரகாமனா தூர விலகிறது, மா பிரகாமனா தூர விலகாமல் இருக்க வேண்டும். எந்த பாத்திலிருந்து, பதகனா பாத், இல்லாட்டி அந்த வழி, அந்த ராஸ்தான்னு சொல்ல பாருங்க, வழி. இந்த வழியிலிருந்து நாங்கள் விலகாமல் இருக்க வேண்டும். எந்த வழி? எந்த வழினா யஜ்ஞாத். யஜ்ஞாத்மா, யாகம் செய்வதிலிருந்து நாம் விலகாமல் இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி தினசரி சுவாத்தியாய செய்யணும். சுவாத்தியாயம் நான் செய்யாமல் இருக்கக்கூடாது. ஹே பரமாத்மா, எனக்கு நீ உள்ளுக்குள்ளே சக்தி கொடு. நான் தினசரி சுவாத்தியாயம் பண்ணணும். நான் தினசரி ஞான பாதையில் வளர வேண்டும். ஜோதியை தேடி என்னுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும். யஜ்ஞாத்மா, யாகத்திலிருந்து விலகாமல் இருக்க வேண்டும். யாகம்னா, யாகம் ஒரு பெரிய வார்த்தை. யஜ்ஞோவை சிரேஷ்டத்தமாய கர்மனாக. யாகம் ரொம்ப பெரிய வார்த்தை. அந்த யாகத்தில் எந்த இடத்துல யாகம் நடக்கிறதோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுடைய மனசு கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். அதாவது எந்த இடத்துல ஒரு யோகி இருக்காரோ, ஆச்சாரியர் இருக்காரோ, அந்த இடத்துல யாகம் நடந்தது, நீங்கள் ஸ்ரத்தையோடு இருந்தீங்கன்னா உங்களுடைய இந்திரியங்கள், உங்களுடைய மனசு கண்ட்ரோல் ஆகும். ஸோ இங்கே பதக, அந்த பாத்து என்ன பாத்துனா மனதை நிறுத்தும். சித்த விருத்தி நிரோதகன்னு சொல்கிறோம் பாருங்களேன். அந்த விருத்தியை நிறுத்துகிற பாதை எதுவோ அந்த பாதையிலிருந்து நான் விலகாமல் இருக்க வேண்டும். அப்போ மனசு எப்படி நிற்கும்னா, தினசரி சுவாத்தியாய, தினசரி தவம், தினசரி எப்போல்லாம் முடியுமோ தினசரி யாகம் செய்யணும். எப்போல்லாம் முடியுமோ யாகம் செய்யணும். தினசரி நம்ம யோகி கிட்ட போய் யாகம் செய்ய முடியாது. பட் எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் யோகி கிட்ட போய் யாகம் செய்ய வேண்டும். ஒரு ஆரிய சமாஜ் ஆச்சாரியர் ஒருத்தர் சொல்லியிருந்தார். அவருடைய குருநாதரும் யோகி, அவர் இறந்துட்டார். அவர் சொல்லுவார், எங்கள் குருநாதர்கிட்ட நான் இருப்பேன், எப்பொழுதுமே இருப்பேன். எங்கள் குருநாதர் பேசவே மாட்டார். நிறைய நாள் மௌனத்தில் இருப்பார். ஆனால் அவர் கூட இருந்தாலே போகிறோம். அவருடைய அந்த பிரபாவம், அவருடைய மனசுக்குள்ளே இருக்கிற அந்த தவ வலிமை அது நம்மளை நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி வைக்கும். நம்ம எப்பொழுதுமே இறைவன் மேலே சிந்தனையாக இருப்போம். ஸோ நான் ஆசிரமம் வரும்பொழுதெல்லாம் எப்போவுமே யோசிப்பேன், இங்கே வந்தாலே மற்றவங்களோடு நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்த பிறகு உங்களுடைய மனசு ஒருநிலைப்படும். ஆனால் பேசுனீங்கன்னா அந்த ஒருநிலைப்பாடு போயிடும். இங்கே வரவங்க நிறைய பேர் பேசுவாங்க. இப்போ நான் ஆசிரமத்தில் இருக்கேன், சத்தம் தான் மன்னிச்சிடுங்க. ஸோ என்னப்பா எப்படி இருக்குது வேலை, என்ன பண்ணுறீங்க, அங்கே பண்ணுறீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க, எங்கேருந்து வரீங்க, எத்தனை மணிக்கு வந்தீங்க, என்ன ட்ரெயின், என்ன பஸ், இந்த மாதிரி ரெகுலராக பேசும்பொழுது அந்த இங்கே இருக்கிற அந்த வைப்ரேஷன் நமக்குள்ளே என்டர் ஆகாது. அப்படி பேசாமல் நம்ம இறை தியானத்தில் இருந்தோன்னா இந்த இடத்துல இருக்கிற என்ன வேலை பெருக்கிறோம், துடைக்கிறோம், ஏதோ பண்ணுறோம், பாத்திரம் தேய்க்கிறோம், இல்லாட்டி ஹோமத்துக்கு தயார் பண்ணினா நம்ம மாட்டு நம்மளுடைய தவத்தில் இருந்தோன்னா இந்த இடத்துல இருக்கிற அந்த குருநாதர் இருக்கார் இந்த இடத்துல, இந்த ஆசிரமத்தில் நம்ம மனசு ஒருநிலைப்படும் பயங்கரமாக. இது நீங்கள் ஒரு யோகி இருக்கிற இடத்துக்கு போனால் உங்களுக்கு அது ஆத்மார்த்தமாக உணர்வீங்க. ஸோ அது இந்த மந்திரமும் அதான் சொல்கிறது, மனசை ஒருநிலைப்படுத்தும் மார்க்கத்திலிருந்து விலகாதே. ஹே பரமாத்மா, மனசை ஒருநிலைப்படுத்தும் அந்த மார்க்கத்திலிருந்து என்னை விலக்கி விடாதே. அப்படின்னா யாகத்திலிருந்து என்னை விலக்கி விடாதே. ஏன்னா யாகம்னா எந்த இடத்துல குருநாதர் இருக்காரோ அங்கே தான் யாகம் நடக்கும். அதே மாதிரி யாகத்தை யஜ்ஞாத் இந்திரனா யாகத்தை விரும்பும் பரமாத்மா. பரமாத்மா வேதத்தில் சொல்கிறாரு,
யாகம் செய், என்னை நீ துதிக்க வேண்டும் என்றால் யாகம் செய், யாகத்தை விரும்புவன் நான். இந்திரனா இந்த மந்திரத்தில் யாகத்தை விரும்பும் அந்த பரமாத்மா கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். சோமினஹ, சோமிங்கிறது சான்ஸ்கிரிட்டில் படித்தேன். சோமினா என்ன அர்த்தம்னா, ஒரு நிமிஷம் இருங்க, அது ஒரு ஆரிய சமாஜ் ஆச்சாரியர் சோமியோட வார்த்தை என்ன எழுதியிருக்காருன்னா, யாகம் சோமி, சோமி இஸ் ஈக்குவல் டு யாகம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த யாகத்தில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது, இங்கே கலந்துக்கும் பொழுது நம்மளுடைய மனசு ஒருநிலைப்பட்டு இருந்தால் நமக்குள்ளே இருக்கிற வீரிய சக்தி பெறும். வீரிய சக்தினா எந்த சக்தி மூலமாக நமக்கு பிள்ளை பேர் ஏற்படுகிறதோ, ஆணாக இருந்தாலும் சரி, ஆணுக்கு வீரிய சக்தி, பெண்ணுக்கு ரஜசக்தி. எந்த சக்தி மூலமாக பிள்ளை பெறுகிறோமோ அந்த சக்தி உடலுக்குள்ளே அதிகரிக்கும். எந்த இடத்துல நம்ம யாகம் ஜாஸ்தி பண்ணால் உடம்புல வீரிய சக்தி அதிகரிக்கும். அந்த வீரிய சக்தியை நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணி அந்த வீரிய சக்தியை நம்ம உடம்புக்குள்ளே நிறுத்தினா அது பேர் சோமி. அது நமக்கு ஆனந்தத்தை அளிக்கும். ஸோ இறைவன்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுறோம், நான் யாக பாதையிலிருந்து, மனசை ஒருநிலைப்படுத்தும் பாதையிலிருந்து விலகாமல் இருந்து எனக்கு என்னுடைய உடம்பில் அந்த சக்தியை, வீர சக்தியை கொடு. அப்போ அந்த சக்தி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த வீரிய சக்தி, அந்த ரஜசக்தி காமத்தை உடைக்கும். அனாவசியமான காமத்தை, அவசியமான காமம் ஒன்று இருக்குது, அனாவசியமான காமம். அவசியமான காமம் என்ன? பிள்ளை பெறுவதற்காக ஈடுபடுவது அவசியமான காமம். அனாவசியமான காமம்னா பிள்ளை பெறுவதை தவிர வேறு இடத்துல நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் பாருங்களேன், அனாவசியமாக யூஸ் பண்ணுறோம். இது இந்த தீய பழக்கத்தை அந்த சோமி, அந்த யாகம் நம் உடைக்கும். ஸோ அதனால் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, அதனால் யாகத்தின் பேர் சோமி இந்த மந்திரத்தில். ஸோ அதனால் இந்த மாதிரி யாகத்தை செய்தால், இந்த மாதிரி தினசரி உபாசனை செஞ்சு, சுவாத்தியாயம் செஞ்சு, இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு, ஞான மார்க்கத்தில் முன்னாடி போய் இறைவனுடைய ஒளியை நம்ம தரிசித்தோன்னா, மந்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நக அந்தக அராத்தையக, நமக்கு உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சு கொண்டு, நக அந்தகனா எங்களுடைய உள்ளுக்குள்ள அந்த கரணத்தில் மனசில் ஒளிஞ்சு கொண்டு இருக்கும் அந்த லோபம், பொறாமை, பேராசை, திருட்டுத்தனம், குரோதம், காமம், இது எல்லாத்தையும் மா அஸ்துஹு, அது ஸ்திரமாகாது. மா அஸ்துனா ஸ்திரமாக இருக்காது. உனக்குள்ளே இருக்கிற அந்த பொறாமை, பேராசை, காமம், இது எல்லாத்தையும் அந்த வீரிய சக்தி உடைச்சிடும். ஸோ அதனால் 3 பாயிண்ட் குருநாதர் சொல்வார். முதல் விஷயம், என்றைக்குமே வேத மார்க்கத்தை, மனசை ஒருநிலைப்படுத்தும் மார்க்கத்தை, யோக மார்க்கத்தை, பிராணாயாமத்தை என்றைக்குமே விட்டுறாத. நம்பர் 1. நம்பர் 2, என்றைக்குமே யாகம் செய்வதை விட்டுறாத. நம்பர் 2. அண்ட் நம்பர் 3, நமக்குள்ளே ஏற்படுகின்ற அந்த காமம், குரோதத்தை ஹே பரமாத்மா விலக்கிவிடு. இது எல்லாமே இன்டர்லிங்க்டு. நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பிடிச்சா 3rd பாயிண்ட் வரைக்கும் வந்துடும். எல்லாமே இன்டர்லிங்க்டு. அதுதான் இந்த மந்திரத்துடைய முக்கியமான தாத்பரியம். ஸோ நம்ம வாழ்க்கையில் இந்த மந்திரத்தை திருப்பி சொல்கிற பாருங்கள். தினசரி முடிஞ்சால் ஹோமம் பண்ணும்போது நீங்கள் இந்த மந்திரத்தை ஆவத்தியாக பண்ணுங்கள். ஓம் மா பிரகாம பதோ வயம் மா யஜ்ஞாதிந்திர சோமினஹ மாந்தஹ ஸ்துருனோ அராத்தயஹ ஸ்வாஹா. ஸோ மாஸ்துர்ணும், அந்த ஸ்திரமாக இருக்காது. உனக்குள்ளே இருக்கிற இந்த காமம் ஸ்திரமாக இருக்காது. அனாவசியமாக நீ காமத்தில் ஈடுபட மாட்டேன். அவசியம் திருமணம் ஆன பிறகு அவசியம் காம வாசனை அவசியம். அப்போ தான் நம்ம பிள்ளை பெற முடியும். ஆனால் அனாவசியமான காம வாசனையை இறைவன் எடுத்துருவார். அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணோம். வெறும் பிரார்த்தனை பண்ணால் யூஸ் இல்லை. பிரார்த்தனை பண்ணி அதை நாம் உபயோகிக்க வேண்டும் வாழ்க்கையில். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி மந்திரத்தில் படிச்சிருந்த ரிக்வேதத்தில், அந்த மந்திரத்தில் இறைவன் சொல்கிறாரு, நல்ல விஷயங்கள் உன்னை கட்டி போடணும். நம்ம தீய விஷயத்தில் போய் நம்மளை கட்டி போட்டுட்டோம்ல. நல்ல விஷயம் என்ன? நல்ல விஷயம் தியானம் செய்யறது தினசரி. நல்ல விஷயம் என்ன? தினசரி சுவாத்தியாயம் பண்ணுறது. ஸ்வ அத்தியன், நான் யார்? இந்த உலகம் என்ன? இந்த உலகம் எதனால் ஆனது? இந்த உலகத்தை படைத்தவன் யார்? எனக்குள் இருப்பவன் யார்? எனக்கு சக்தியை அளிப்பவன் யார்? எனக்கு பேச்சு திறனை அளிப்பவன் யார்? இந்த மாதிரி நம்ம யாருங்கிற விஷயத்தை உணர்வது சுவாத்தியாயம். தினசரி சுவாத்தியாயம் பண்ணுறது. சுவாத்தியாயம் உன்னை கட்டி போட வேண்டும். வேதம் உன்னை கட்டி போட வேண்டும் வேத வழியில். அப்படி பண்ணேன்னா நீ மாப்பர காம பதோ, அடுத்த மந்திரத்தில் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் மாப்பர காம பதோ, அந்த மந்திரம் ஒர்க் ஆகும்.
நம்மளே நம்ம கட்டிக்கணும். நம்ம எதில் கட்டின்னு இருக்கோம் இன்றைக்கி? காமத்தில், குரோதத்தில், சண்டை போடுறது, வம்பு பேசுறது. குருநாதர்கிட்ட வந்த பிறகும் சில பேர் இப்போ இந்த வீடியோ இப்போ நாளைக்கு ஒருத்தங்க வராங்க, அவங்க யூடியூப் பார்த்து ரொம்ப ரொம்ப நாளாக வரணும்னு ஆசை, அவங்களுக்கு பணம் இல்லை, திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஸோ ஃபோன் பண்ணிட்டு நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு இறைவனுடைய அனுகிரகம் தான். ஸோ நீங்களும் ஒரு தடவை வந்தீங்கன்னா, குருநாதர்கிட்ட வரீங்கன்னா வாங்க. எந்த இடத்துல குரு யோகி இருக்காரோ, இங்கே மட்டும் இல்லை, வேறு எங்கேயோ யோகி இருந்தாலும் அங்கே போய் நம்ம அந்த யோகியோட அவங்களோட பேச முடியலன்னா பரவாயில்ல, அங்கே உட்கார்றதே ஒரு அது நமக்கு வாழ்க்கைக்கு நல்லது கொடுக்கும். ஸோ இதனால் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம் ரிக்வேதம் 10:57:1. ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம் ஓம் ஓம்.